இன்று தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தோட இன்றைய நிலை குறித்து பல கட்ட கலாய்வு நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அருந்தர மக்களாக சரி, பழங்குடியின மக்களாலும் சரி, அவங்களுக்கு என்ன இடர்பாடு ஏற்பட்டிருக்கு, அவங்களுடைய இன்றைய நிலை என்ன குறித்து தான் நம்ம கலாய்வுப்பட்டிருக்கு. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுமுனை ஊராட்சிக்கு உட்பட்ட புதுக்குளம் கிராமத்தில் வசிக்கிற அருந்தேரி மக்களுடைய நிலை குறித்து கலாய்வு செய்யும் போது அருந்தேரி மக்களுக்கு 1999 இலவச பட்டா கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றளவும் அதை கணக்கில் திருத்தி அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு பட்டா வழங்கலை. தொடர்ச்சியாக பல முறை அனைத்து தரப்பட்ட அதிகாரியும், அதாவது திட்டுவடி வட்டாட்சியராக இருக்கட்டும், விருதாச்சலம் இருக்கிற தனி வட்டாட்சியராக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியர் அனைத்து பேர்ட்டுமே போய் பார்த்தீங்கன்னா மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருந்திருக்காங்க. அந்த எல்லாருக்கும் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அப்போ உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். இவங்களோட நிலை குறித்து ஆய்வு செய்யணும். ஏன்னா இப்போ அவங்க வசிக்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையான சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. குடிநீர் வசதியான ஒரு சாக்கடையில் தான் ஒரு பழுப்பு இருந்துகிட்ருக்கு. அப்போ ஊராட்சி நிர்வாகம் போட்ட கைப்பமும் சரி, அது செயலிழந்து தான் நிற்கிது. அப்போ இன்றைக்கி பட்டியல் சமூகம், அதாவது அருந்தேர் மக்கள் வாழ்கிற பகுதி மனிதர்கள் வாழவே தகுதியில்லாத பகுதியாக தான் இந்த இருந்துகிட்ருக்கு. இதன் மீது தமிழக அரசு மாவட்டங்கள் நடவடிக்கணும். உடனடியாக அந்த மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இங்கே வீடு கட்டி, அதாவது இங்கே நத்தத்தில் பார்த்தீங்கன்னா அரசு 1999 இலவச வீட்டுமனை பட்டம் கொடுத்ததில் ஒரு 6-7 பேர் பார்த்தீங்கன்னா அரசு தொகுப்பீடே கொடுத்துருக்கு. அவங்களுக்குலாம் தொகுப்பீடும் கட்டியிருக்கு. அப்படி இருந்தும் அரசு இந்த சமூக மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, நிரந்தர பட்டா வழங்க தாமதிக்குது. ஏன்னு தெரியல. ஒருவேளை கணக்கில் திருத்தணும் அப்படின்னா போர்கள் அடிப்படையில் கணக்கில் திருத்தி அவங்களுக்கு முழுமையான ஒரு பட்டா கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் இது சம்பந்தமாக தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஒரு கவனத்தை ஈர்க்க நோக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும் என்பதை இதனால் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.